Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Java JFrame ஃபார்ம்ல மெனு பார்ல இருக்க மெனுஸ் உடைய மெனு ஐட்டமுக்கு ஆன் கிளிக் ஈவென்ட் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ previous வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்குள்ளார எப்படி மெனு பார் இன்சர்ட் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மெனு பாருக்குள்ளார மெனுக்குள்ளார எப்படி மெனு ஐட்டம் நம்ம இன்சர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த மெனு ஐட்டமுக்கு எப்படி நம்ம ஆன் கிளிக் ஈவென்ட் யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம்ல ஒரு மெனு பார் கொடுத்துருக்கேன். இந்த மெனு பாருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருக்கேன். இந்த மெனுக்குள்ளார ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெனு ஐட்டம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெனு ஐட்டமுக்கு எப்படி நம்ம ஆன் கிளிக் ஈவென்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்டாஃப் அப்படிங்கிறது கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்படிங்கிற ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மெனு ஐட்டம் கிளிக் ஆகும்போது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். இப்போ இந்த ஃபார்மோடைய டிசைனில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற மெனுக்குள்ளார ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெனு ஐட்டம் கொடுத்துருக்கேன். இதில் ஸ்டாஃப் அப்படிங்கிற இந்த மெனு ஐட்டம் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாஃப் ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட்டில் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜே ஃப்ரேம் ஃபார்ம்னு இருக்கும். ஜஸ்ட் அது கொடுத்தா போதும் நமக்கு ஒரு நியூ ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டாஃப் ஃபார்ம் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லேபிள் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டாஃப் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு லேபிள் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட்டை பார்க்கறதுனால ஜஸ்ட் இந்த பேஜில் நான் ஸ்டாஃப் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு லேபிள் மட்டும் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஸ்டாஃப் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாஃபோடைய டீட்டெயில்ஸ்லாம் கெட் பண்ணுறதுக்கான ஃபீல்டை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் ஜே ஃப்ரேம் ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முடைய பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். இந்த லேபிளுக்குள்ளார ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் அப்படிங்கிற மெனுக்குள்ளார ஸ்டாஃப் அப்படிங்கிற மெனு ஐட்டம் கிளிக் ஆகும்போது நமக்கு இந்த ஸ்டாஃப் ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் அப்படிங்கிற மெனு ஐட்டமுடைய ஆன் கிளிக் ஈவென்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்டாஃப் அப்படிங்கிற மெனு ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸுக்குள்ளார ஆக்ஷனில் நமக்கு ஆக்ஷன் பர்ஃபார்ம்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு அந்த மெனு ஐட்டம் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாஃப் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாஃப் ஃபார்ம் எஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் நியூ இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாஃப் ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிள் ஆகணும். அதனால் எஸ்எஃப் ஸ்டாஃப் ஃபார்ம் எஸ்எஃப் டாட் செட் விசிபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் விசிபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். அதே ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மெனு ஐட்டம் கிளிக் ஆகும்போது ஸ்டூடெண்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மெனு ஐட்டமுடைய ஆன் கிளிக் ஈவென்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸில் ஆக்ஷனில் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஃபார்முக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் எஸ்டிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் நியூ ஸ்டூடெண்ட் ஃபார்ம். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் STF டாட் செட் விசிபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசிபிள் பண்ணிக்கிறேன். ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்மை நான் ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற மெனுக்குள்ளார ஸ்டாஃப் அப்படிங்கிற மெனு ஐட்டம் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்குள்ளார ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மெனு ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெனுக்குள்ளே இருக்க மெனு ஐட்டமுக்கு எப்படி நம்ம ஆன் கிளிக் ஈவென்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப்